அவர் வைகோ சொன்னார் திமுக ஊழல் பெருச்சாளிகள்னு சொல்லி 5 வருஷம் வரைக்கும் கூடவே இருந்துட்டு அப்புறம் வந்து சொன்னார். இந்த திமுக பீரியடில் அதிமுக பீரியடில் ஊழல் பண்ண நிறைய பேர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் தாவேக்காக வந்துட்டாங்க. ஒரு முதலமைச்சரும் 3 அமைச்சர்களும் இணைந்து நடித்த படம் உலக அரங்கில் எங்கேயாவது ஒரு உலகத்தில் ஒரு இடத்துல காட்டு. சமீபத்தில் ஒரு அதிகாரி வீட்டில் ரெய்டு 2000 கோடி கிட்ட அவருடைய ப்ராப்பர்ட்டி மட்டும் கோச்சுட்டு போயிட்டாரு. அப்போ தாவேக்காலன்னு கேட்டாங்க, பார்ட்டி ஃபண்டு தானே முதல்வர் பேசினாரு, எந்த பார்ட்டின்னு சொன்னாங்களான்னு கேட்டாரு. இப்போ நம்ம வந்து இதுதான் நமக்கு கரெக்டாக ஞாபகத்துக்கு வருது. மந்திரி பதவி நீங்க கொடுப்பீங்களா? அதான் சொல் மந்திரி பதவி நீங்க கொடுப்பீங்களா? யாருக்கு? சென்ட்ரல்ல கரெக்டுங்க. திருச்சி சிவா கொடுக்க போறதா? அதான் பேர் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டாரு. 6 மாசத்துல ஸ்டாலின் மீண்டும் முதல்வர் ஆகிறார், திருச்சி சிவா மத்தியில் அமைச்சர் ஆகிறார்னு சொல்லிட்டாரு. கொளத்தூர்ல தோல்வி அடைஞ்சு ஒரு வருத்தத்துல இருக்காரு. அவர் பாட்டில் ஒதுங்கி இருக்கார், செவனேன்னு இருக்கார். சும்மா எங்கள் தலைவரை முட்டாள் என்று சொல்லுது, எங்கள் தலைவரை முட்டாள் என்று சொல்லுது. அதை பத்திரிகைக்காரன் டெய்லி போடுறான், வீடியோல ஓடிக்கிட்டே இருக்குது. கனிமொழி டீம், உதயநிதி டீம், அதைத்தான் சொல்றேன். இப்ப கனிமொழி டீமை போய் உதயநிதி டீம் பார்க்கவே இல்லை. முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் ஐயா அவர்களை தவிர பாக்கி எல்லாரும் தனித்தனியாக டீம் வச்சிருக்கு. அவருக்கு மட்டும்தான் டீமே இல்லை. அந்த பக்கத்துலேருந்து அவங்க வந்து பண்ணால் அது பேர் குதிரை பேரம். இந்த பக்கத்துலேருந்து நாங்கள் வேற ஒரு கட்சியை உடைச்சி அங்கேருந்து கூட்டு வந்தா, எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது காவிரி தண்ணீர் வரலன்னும் போது நேராக போய் கர்நாடகா முதல்வரை போய் பார்த்துட்டு வந்தார். நாங்கள் தான் வந்து அந்த எம்ஜிஆர் நடந்த பாதையிலேயே நடக்கிறோமே. நாங்கள் ராவணா பார்வையாளர்களுக்கு வணக்கம். திருசக்தியார் பகுதி 2 தொடங்குது. பஞ்சாயத்தை கூட்டுருவாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க, சொல்லுங்க. பஞ்சாயத்தை கூட்டிடலாங்களா? கூட்டிடுவோம். அதானே சரி. பத்திரம் காலை அப்படியே மேலேயே தூக்கி வச்சுங்க, தரையில் வைக்காதீங்க. ஏன் என்னத்துக்குங்க ஐயா? இல்லை, நல்லதுக்கு தான் சொல்கிறேன், நல்லதுக்காக சொல்கிறேங்க. இல்லை, நல்லா தானே இருக்குது, நல்லா தானே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைங்க, திருச்சி அரசு மருத்துவமனை மாதிரி ஆயிட போகுது. எங்கே எப்படி ஆகும்னு நமக்கு தெரியாது. இல்லை, என்ன நடந்தது திருச்சி மருத்துவமனையில்? திருச்சி அரசு அது சொல்லாமல் விட மாட்டீங்க. சரி, ரைட்டு. அரசு மருத்துவமனையில் ஒரு மூதாட்டி, அவங்க நோயாளி, அவங்க ஏதோ ஆக்சிஜன் வச்சு படுத்துருக்காங்க, மயக்க நிலைமையாக ஏதோ ஒரு நிலைமையில் படுத்துருக்காங்க. அங்கே எலிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. அது வந்து பெரிய பெருச்சாளிகள் இருக்கும். பெருச்சாளிகள் இங்கே இருக்குன்னு அவர் வைகோ சொன்னார். திமுக ஊழல் பெருச்சாளிகள்னு சொல்லி 5 வருஷம் வரைக்கும் கூடவே இருந்துட்டு அப்புறம் வந்து சொன்னார் இந்த பெருச்சாளிகள்னு. ஆனால் வந்து நம்ம வந்து இந்த திமுக பீரியடில் அதிமுக பீரியடில் ஊழல் பண்ண நிறைய பேர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் தாவேக்காக வந்துட்டாங்க. அப்போ பெருச்சாளிகள் கருப்பா இருந்துச்சுங்க, எலி இங்கே வந்து வெள்ளையாயிடுச்சு. அதான் சொல்கிறேன், பெருச்சாளிகள்லாம் வீடு ஷிஃப்ட் பண்ணிடுச்சு, வீடு மாற்றிடுச்சு. ஆமாம், பெருச்சாளி முன்னால் வேற வீட்டில் இருந்தது, இப்போ வேற வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அது பெருச்சாலியா இல்லை என்ன கொஞ்சம் பெரிய சைஸ் எலியா தெரியல. வந்து இந்த அம்மாவுடைய விரல் கட்டை விரலையும் அதுக்கு பக்கத்து விரலையும் கடிச்சு எடுத்துட்டு போயிடுச்சுங்களா? 2 விரல் இப்போ இல்லை அந்த அம்மாவுக்கு. என்னங்க அநியாயமா இருக்குது. அந்த அம்மாவுக்கு ஏதோ அந்த ஆக்சிஜன் மயக்க நிலை, அதனால வந்து அனஸ்தீசியா கவனிக்கலன்றதை விட, அதாவது அந்த வலியில கத்தரக்கூடிய சூழ்நிலையில் இல்லை அந்த மாதிரி உடம்பு. இப்போ சில பேர் இந்த வெண்டிலேட்டர்லாம் ஆக்சிஜன்லாம் போட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த அளவுக்கு எலி நடமாட்டம் இருக்குதாங்க. ஆமா, ஹாஸ்பிட்டல்ல அரசு மருத்துவமனை. இப்ப நீங்க அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க? சுகாதார அமைச்சர் இதற்கு என்ன பதில் சொல்லுவார்? ஒரு பதிலும் சொல்ல மாட்டார். அதாவது எப்படி சொல்லுவாரு? படம் பார்க்கணும், முக்கியமா வேலை இருக்கு. அவர் நடிச்ச படம் அதை சொல்லுவாங்க. அவரும் நடித்திருக்கிறார். 3 அமைச்சர்கள். இதுதான் தமிழ்நாட்டுல முதல் முறையா ஒரு முதலமைச்சரும் 3 அமைச்சர்களும் இணைந்து நடித்த படம் உலக அரங்கில் எங்கேயாவது ஒரு உலகத்துல ஒரு இடத்துல காட்டுங்க. ஹாலிவுட்ல, பாலிவுட்ல. நீங்க அதுக்கு பேர் ஹாலிவுட், பாலிவுட், என்ன வுட் வேணா சொல்லுங்க, ஏதோ ஒரு வுட் சொல்லுங்க. எந்த வுட்லயாவது ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் 3 அமைச்சர்கள் இணைந்து நடித்த படம் எங்கேயாவது உண்டா? அவரு நடிச்ச படத்தை வந்து நண்பர்கள்லாம் கூப்பிட்டு போய் அதெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு, பார்த்துட்டு இருக்காரு. ஏங்க, இது ரொம்ப சின்ன விஷயம். 10 விரல் இருக்குது, 2 விரலை கடிச்சு எடுத்துட்டு போயிடுச்சு, பாக்கி 8 விரல் இருக்குதுல்ல. அது எவ்வளவு விஷயம், அதை பாருங்க. நீங்க 8 விரல் பாருங்க.
இந்த பத்திரிகை எல்லாம் வந்து எவ்வளவு விஷமக்கார பத்திரிகை. போனதை விட்டுருங்க, இருக்குது 8 இருக்குது. அதைத்தான் சொல்றேன், 8 விரல் இன்னும் பத்திரமாக இருக்கிறது என்ற ஒரு பாசிட்டிவான செய்தியை போடாம 2 விரல கடிச்சு எடுத்துக்கிட்டு போயிடுச்சுன்றது வந்து ஒரு அரசை விமர்சனம் பண்ற அளவுக்கு பத்திரிகைகள் இங்கே வர வர தாழ்ந்து போய்விட்டன என்பது நமக்கு வருத்தமா இருக்கு. இப்ப இவங்க என்ன பண்ணும், அரசு மருத்துவமனையில் நோயாளிக்கு 8 விரல்கள் பத்திரமாவே இருக்கு. திராவிட ஆட்சியில திமுக ஆட்சியிலிருந்தே பெருகி வந்த எலி திடீர்னு எப்படிங்க இந்த வந்த 60 நாள்ல போயிடும்? கொஞ்சம் பொறுமையா தான் விரட்டணும். அப்படியா? சரி, நீங்கள் விரட்டுறதுக்குள்ள ஆட்சி முடிஞ்சிட போகுது இல்லைங்க. 2031 வரைக்கும் ஆட்சி முடிஞ்சிட போகுதுன்ற 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து ஏதோ வந்தாலும் வருங்கிறாங்க. ஆக மொத்தம் பார்த்துங்க, அடுத்த தேர்தல் வரைக்கும் எலிகளெல்லாம் கொஞ்சம் பார்த்து வேட்டையாடி மக்களுடைய விரல்களையாவது காப்பாற்றுங்க. மக்கள் வந்து வளர்ச்சியெல்லாம் பெற வேண்டாம். எனக்கு சும்மா ஒரு 100 கோடி கொடுங்களேன் கடனா. ஏன் இனிமேல் அப்படிதான் கேட்டு வாங்கிக்கணும். பணம் நம்ம கிட்ட அவ்வளவு பெருகி இருக்குதுன்னு அர்த்தம். யாருக்கிட்ட? நம்ம கிட்ட. சரி, அதனால சமீபத்துல ஒரு அதிகாரி வீட்டுல ரெய்டு, 2000 கோடி கிட்ட அவருடைய ப்ராப்பர்ட்டி மட்டும். எந்த மந்திரி அது? பஞ்சாயத்து வைக்கிறோம் வாங்க. எவாவே குஷி தான் இல்ல. உலகத்துல யாராருக்கே மொட்டை அடிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. அண்ணாமலையாருக்கே மொட்டை அடிக்கிற அந்த அதிகாரி பேரை கேட்டாதான் நமக்கு வந்து கோவப்படுறதா, வருத்தப்படுறதா, சிரிக்கிறதா. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன். தமிழ்நாட்டு மக்கள் நிலைமை தான். அந்த நீங்க சொல்ற அந்த நெடுஞ்சாலைத்துறையில இருந்த அதிகாரி அந்த திமுக பீரியட்ல 20,000 கோடி, எவ்வளவு? 20,000 கம்மி, வெறும் 20,000 கோடி அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் 100 கோடி அளவுல பேசி வாங்கி இல்லைங்க. இதை வசூல் பண்ணி இந்த கான்ட்ராக்ட் டெண்டர்ல வசூல் பண்ணி ஊழல் நடந்திருப்பதாகவும் பணம் போக வேண்டிய இடங்களுக்கு போயிருக்கிறது. பார்ட்டி ஃபண்டு அதாங்க, அதான் போக வேண்டிய இடத்துக்கு போயிருக்கு. பார்ட்டி ஃபண்டுன்னு போயிடுச்சு. எது வரைக்கும், எவ்வளவு தூரம் வரைக்கும் போச்சு? நீங்க அடிச்சு கொழுக்கிறதுக்கு, நீ தின்னுட்டு போறதுக்கு, நீங்க பதுக்கி வைக்கிறதுக்கு, நீங்க சுருட்டிட்டு போறதுக்கு பார்ட்டியை சேர்த்துக்கணும். பார்ட்டி ஃபண்டுன்னு பேர் வச்சிருக்கு. பார்ட்டி ஃபண்டுன்னு பேர் வச்சு அதான் நம்ம வந்து அது உள்ள வரும், நம்ம கண்ட்ரோல்ல வரும். அதான் உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு இல்ல, உயர்நீதிமன்றத்தில் இடி சொல்லிடுச்சு இல்ல, பார்ட்டி ஃபண்டு திமுக பீரியட்ல இட் வாஸ் கண்ட்ரோல்டு பை மிஸ்டர் MK ஸ்டாலின் அண்ட் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு தெளிவா அபிடவிட்லயே கொடுத்துருக்காங்க. நம்ம சொல்லல. சரி, இல்ல அந்த ரெண்டு அதிகாரிகள், அதிகாரி பேரை சொல்லலீங்களா? அதான் அது சொன்னாதான் உங்களுக்கு புல்லரிக்கும். சத்யபிரகாஷ். ஆமா, சத்தியம் பண்ணியே பார்ட்டி ஃபண்ட் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சந்திரசேகர். சரிங்க, சந்திரசேகர். இவங்க 2 பேரும் அந்த பீரியட்ல அடிச்சிருக்காங்க. 2000 கோடி இவங்களே சாப்பிட்டுருக்காங்க. நெடுஞ்சாலைத்துறையில தலைமை பொறியாளர் அவங்க. 2000 கோடி இவங்க பங்குக்கு வச்சுக்கிட்டு 20,000 கோடி அங்க போயிருக்கு. போன அதிகாரிங்க மொத்தமா அவங்க டாக்குமெண்ட், பேப்பர், அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு எடுத்துருக்காங்க. பார்த்தா 2000 கோடிக்கு மேல போதுங்களா. அசைய சொத்தெல்லாம் இவங்களே எவ்வளவு அடிச்சிருக்கிறாங்கன்னா அங்க எவ்வளவு அடிச்சிருக்காங்கன்னு மலைச்சு போய் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் ரைட்டு. இப்ப நீங்க உடனடியா இப்போ தாவே காசு என்ன அது மாற்றத்துக்காக வந்தாங்க. அதுக்கப்புறம் தூய சக்தி, இதற்கு மறந்துடவே கூடாது. நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். தூய சக்தி. காலையில எந்திரிச்சு நான் பல்லு விளக்கும் போது ஒரு தடவை கண்ணாடியில பார்க்கும்போது தூய சக்தி மாற்றம், தூய சக்தி மாற்றம் அப்படி சொன்னாதான் இப்ப பல்லு விளக்கவே முடியுது. நீங்க எங்க விஜய் கட்சி எப்ப பாரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. ஐயா, குறை சொல்லலைங்க, அதனாலதான் நீங்க பாராட்டுறேங்க. ஏங்க பல்லு விளக்கும் போது நான் வந்து சொல்லிக்கிட்டே பல்லு விளக்குறேன்னு சொன்னா அது வந்து ஒரு பாராட்டு இல்லையா? அதை போய் விமர்சனம்னு சொல்லுவீங்களா? நீங்க இது வந்துச்சு இல்ல, இந்த 2 அதிகாரிகளும் என்ன பண்ணியிருக்கணும்? ஒண்ணு இடைநீக்கம் பண்ணியிருக்கணும், இல்ல குறைந்தபட்சம் வேறு துறைக்கு எங்கேயாவது டம்மியான போஸ்ட்ல மாத்திரும். ஆனா இவர்கள் தான் அதே துறையில் தொடர்ந்து அதே மக்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த டெண்டர், கான்ட்ராக்ட் இதெல்லாம் இவங்களே தான் முடிவு பண்றாங்க. தூய சக்திக்கு என்ன விஷயம்னா, நீங்க தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. திருடங்கையிலே சாவி கொடுத்துட்ட மாதிரி. இது இத்தனை வருஷம் 5 வருஷமா நீங்க தானே கொள்ளடிச்சிங்க, வாங்கி கொடுத்தீங்க. உங்களை வச்சே குற்றத்தை கண்டுபிடிக்கிறதா இருந்தா, உங்களை வச்சு கண்டுபிடிக்கிறதா இருந்தா இவங்க 2 பேரும் முதல்ல வந்து கைது பண்ணி அப்ரூவர் ஆக்கணும். அப்ரூவர் ஆக்குனா நீங்க சொல்றது நியாயம். மறுபடியும் நீங்க அவங்களையே தான் அந்த இடத்துல உட்கார வைக்கிறீங்கன்னா இது நிர்வாக குறைபாடா இல்ல நிர்வாக சாதுரியமா?
பார்ட்டி பண்ணி மரமாத்த போன முறை அப்படி போயிட்டு இருந்து இந்த மாதிரி இவங்கள தான் வச்சு நல்லா வசூல் பண்ணணும். அதுக்கு பேரு பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னாங்களே தவிர அவரும் இவர் கூட கேட்டார். சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கேட்டார், பார்ட்டி ஃபண்டுன்னு அவர் விஜய் அவர்கள் சொன்ன உடனே அவர் கோச்சிட்டு போயிட்டாரு. அப்போ தாவேகாலன்னு கேட்டாங்க, பார்ட்டி ஃபண்டுன்னு தானே முதல்வர் பேசினாரு, எந்த பார்ட்டின்னு சொன்னாங்களான்னு கேட்டார். இப்போ நம்ம வந்து இதுதான் நமக்கு கரெக்டா ஞாபகத்துக்கு வருது, எந்த பார்ட்டின்னு சொல்லல. அப்போ பார்ட்டி ஃபண்டு என்பது எல்லா ஆட்சிகளிலும் வந்து பொதுவாக இருக்கக்கூடியது போல இருக்கு. இந்த ஆட்சி இருந்தால் இந்த ஆட்சிக்கு பார்ட்டி ஃபண்டு, அந்த ஆட்சி வேற ஒன்று இருந்தது அந்த அவங்க பார்ட்டி ஃபண்டு, இப்போ 3வது வேற ஒரு கட்சி வந்திருக்கு, இப்போ பார்ட்டி ஃபண்டு. ஸோ பார்ட்டி எதுங்கிறது தான் வந்து பார்ட்டி நல்ல பார்ட்டி தான் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த மாதிரி பார்ட்டிங்கிறது அது அது வந்து கொள்கை. எந்த பார்ட்டி அப்படிங்கிறது அந்தந்த மக்கள் விருப்பப்படுறாங்களோ, யாருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்களோ. இப்போ ஏவா வேலுகிட்ட வந்த 20,000 கோடியை எடுப்பாங்களா விடுவாங்களா? தான் பஞ்சாயத்து சத்தியமணி சொல்லணும். என்னுடைய கவலை அது இல்லை, அது ஏற்கனவே போயிடுச்சு. அந்த பணம் எங்க போயிடுச்சு? மக்கள் கிட்ட இருந்து 20,000 கோடி எங்கேயோ போக வேண்டிய இடத்துக்கு போயிடுச்சு. சரி, இது திரும்ப வராது. எந்த காலத்துல வந்திருக்கு இல்ல. சரி, என்னுடைய கவலை அது இல்லை. நீங்க வந்து தொட விட மாட்டேன், தொட்டவர்களை விட மாட்டேன், இந்த வசனம் எல்லாம் ஓகே. ஆனால் என்னுடைய கவலை, அதே ஆட்களை இன்னும் வந்து நீங்கள் தொடர்கிறீர்கள் என்றால் சந்தேகம் வருது. மறுபடியும் 20,000 கோடி போனது மட்டும் பத்தாம இன்னும் எவ்வளவு 1000 கோடி இங்க போகுதுன்றதுதான் என் கவலை. போனது இனிமேல் வந்து ஏதோ சொல்லுவாங்க, கழுத போனா போயிட்டு போகுது போ அப்படின்னு சொல்ற மாதிரி அது போயிடுச்சு. அது இனிமேல் வழக்காகி 15-20 வருஷம் ஆகும் முடிவுக்கு வரத்துக்கு. ஒரு கொட்டா அப்பீலுக்கு போய், அதுக்கு போய், இதுக்கு போய், அப்பீலுக்கு போய், மறுபடியும் முதல்ல இருந்து கீழே இருந்து மேலே போய் 3 தடவை போய் இதெல்லாம் வரதுக்கு 15-20 வருஷம் ஆகும். அதுக்குள்ள மக்கள் மறந்துடுவாங்க. இந்த ஆட்சியிலும் மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு 20,000 கோடி போகாது என்பதற்கு என்ன நடவடிக்கை? குறைந்தபட்சம் ஏற்கனவே குற்றவாளி குற்றால் விட மாட்டேன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாருங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்க வரீங்க? கையில குச்சியால தொடுவாங்களோ? கையால தொடாம ஊழல் பணத்தை தொட்டால் விட மாட்டேன், தொட்டவங்களையும் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னார்ல, அது என்னாச்சுன்னு கேட்க வரீங்க? அதுதான் கரெக்ட். அதாவது மற்றவர்கள் யாரும் தொட்டால் விட மாட்டோம், மற்றவர்கள் யாரையும் தொட்டவர்களையும் விட மாட்டோம். இந்த மற்றவர்கள் யாரையும்ங்கிறத பிராக்கெட்ல போட்டுக்கணுமா நமக்கு அப்படின்னு சொல்லல. அப்படி ஒரு சந்தேகம் மக்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறோம். இந்த அதிகாரிகள் தொடர்றாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த திமுக நீங்க சொன்னோம்னா, அந்த திமுக ஆட்சி ஒப்பீடு வரும்போது திமுக ஆட்சியில நடந்த மாதிரியே இப்பொழுதும் இந்த 2 மாசத்துக்குள்ளேயே 3 கஸ்டோடியல் டெத் வந்துருச்சு. லாக்அப் டெத். சபரிவர்மன் பேசிட்டோம் அதை நிறைய. அருணாச்சலம் நடுவில் ஒருத்தர் பாலாஜின்னு ஒருத்தர் புழல் சிறையில், இப்போ அருணாச்சலம் தூத்துக்குடியில். கேட்டால் அவர் ஏதோ திடீர்னு உட்காந்து நின்றுந்தாரு, மயக்கம் போட்டு விழுந்தாரு, தரையில் விழுந்தும்போது விழுந்ததுனால மண்டையில் அடிபட்டதுன்னு ஏதோ சொல்கிறாங்க. இல்லையே, வீடியோவில் அந்த சிறைக்குள்ள இருந்து விழுறது வெளியில் வந்துருச்சு. அப்போ உள்ள ஒரு ஆள் இருக்கிறாரு வந்தாங்க, திடீர்னு சாயறாரு கீழே. ஏங்க ஏதோ ஒரு என்ன குறிஞ்சி மலரா என்னமோ ஒரு டிவி சீரியல் நடிச்சார் நம்ம முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின். எனக்கு தெரிஞ்சுக்கிட்டதான் படம் ஒன்றும் பெரிய கமர்ஷியல் படமா வந்து சீரியல் தான் குறிஞ்சி மலரா நம்ம பேர். அது அவரே வந்து அந்த விக்னேஷ்ன்ற ஒரு லாக்அப் டெத், ஒரு இளைஞர் செத்து போகும்போது என்ன சொன்னார், காலையில் இட்லி சாப்பிட்டாரு, இட்லி சாப்பிட்டோன்னா வயிற்று வலி வந்துருச்சு, வயிற்று வலியில் செத்து போயிட்டார். ஆமாம், சட்டமன்றத்தில் சொன்னார். ஆமா, ஒரு டிவி, அதுவும் அந்த சட்டமன்றத்துக்கு பக்கத்திலே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்தது. ஆமா, ஒரு டிவி இதுல வந்து நடிச்சிருக்கக்கூடிய ஒரு 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 நடிகர், அவரும் ஒரு நடிகர் தானே, டிவி சீரியல் நடித்தாலும் நடிகர் தானே. பட் அவர் வந்து இவ்வளவு அழகாக எப்படி புனைந்து மக்கள் நம்புற மாதிரி, அதாவது இட்லி சாப்பிட்டா உயிர் போயிடும்ன்ற ஒரு பெரிய தத்துவத்தை சொன்னார் மக்களுக்கு. அப்படி இருக்கும்பொழுது இங்கே வந்து 69 படத்துல மாஸ் ஹீரோவா நடித்திருக்கிற எங்கள் தளபதி அவர் சொல்ல மாட்டாரா? இல்ல அவர் சார்புல சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. ஆமா, நின்று இருந்தாரு, மயக்கம் வந்துருச்சு, மயக்கம் வந்து மயக்கம் அடிச்சு கீழே விழுந்தாரு பாருங்க, மண்டையில அடிபட்டுருச்சு, இறந்து போயிட்டாரு. இதுக்கு யாரு அரசா பொறுப்பாக முடியும்? காவல்துறை பொறுப்பாக முடியுமா?
ஆனா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல உடம்பு முழுக்க காயம் இருக்குல்ல. அது சபரிவர்மனுக்கும் அதான் சொன்னாங்க. அவருக்கு உள்ள போட்டு 19 இடத்துல காயம், 3 இடத்துல இந்த போலியோல அஃபெக்ட் ஆன கையில 3 இடத்துல எலும்பு முறிவு. 4 பாக்கெட் குட்கா, ஏதோ 4-5 பாக்கெட்டோ எத்தனையோ குட்கா பாக்கெட் வித்தாரு, பான் பராகு வித்தாருன்னு. ஆனா அதுல கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்கின அமைச்சர்லாம் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சிருக்கீங்க உங்க கட்சியில. அவருக்கு இடைத்தேர்தலில் கொடுக்கறதுங்கிற மாதிரி பேசுறீங்க. தப்பா புரிஞ்சுக்கிறீங்க பாருங்க. இப்படியானா குறைஞ்ச அளவில் சும்மா ஒரு கைப்பையில் என்ன எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்து விற்கிறதுக்கு என்ன வச்சுருந்தாக்கா நாங்கள் இந்த மாதிரி பண்ணுவோம், அங்கேயே முடிச்சிருவோம் கதையை. நீங்கள் பெரிய அளவில் வந்து பண்ணிவிட்டு கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோ, பதவி கொடுத்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கோ. அதாங்க இப்போ நம்ம கேட்குறோம். இந்த பவானியில் அருண் ஒருத்தர் 8 கிலோவோட மாட்டினாரு. அவர் ஏற்கனவே 1.5 டன் 2022 குட்கா கடத்தினதான வாழ்க்கை நிலுவையில் இருக்கு. அவர் தாவேகா நிர்வாகி. அப்புறம் வந்து இங்கே காஞ்சிபுரத்துலேயே ஒரு லாரியிலேயே நம்ம ட்ரக்கில் 450 கிலோவோட மாட்டினாரு. நம்ம என்ன கேட்குறோன்னா, அவங்கள ஏன் கைது பண்ணலன்னு கேட்குற அளவுக்கு நம்ம மூத்த பத்திரிகையாளர், நம்ம முதிர்ச்சியோட பேசணும். அவங்கள ஏன் கைது பண்ணலன்னுலாம் நம்ம கேட்க மாட்டோம். நம்ம கேட்க கௌரவம் அது சரியா இருக்காது. நம்ம என்ன சொல்றோம், அந்த பவானி அருணையும் இந்த இவர் காஞ்சிபுரமா ஏதோ ஒரு ஊர் இல்ல சாத்தாங்குளம் நினைக்கிறேன், சாத்தாங்குளம் குணசேகரன், இவங்க 2 பேரையும் எப்ப அமைச்சராக்க போறீங்க? நியாயமா இல்லையா கேட்கறேன். இதை விட வேற நான் எப்படி இல்ல இப்ப உண்மையை சொல்லுங்க. ஏதோ ஒண்ணு எனக்கு சூனியம் வைக்கிறீங்கன்னு தெரியுது நல்லா. இல்லைங்க, சரி, இவங்க 2 பேருக்கு தகுதி இருக்கா இல்லையா? இருக்கு, நல்லாவே இருக்குது. ஏன் தகுதியே கொடுத்துடலாமே. 450 கிலோங்க. அவர் 8 கிலோவோட மாட்டினாரே தவிர பழைய கேஸ் இப்ப பாத்தீங்கன்னா 1.5 டன்னுன்னா 1500 கிலோ. சும்மா கையில வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு காடை வச்சு இப்படி அவரே அமைச்சராக்கி இருக்கோம் நாங்க. அப்ப 450 கிலோ வச்சிருக்கிறவரு 1.5 டன் கடத்தினவரு அமைச்சர் ஆக்கணுமா வேணாமா? ஆக்கணும் தான் கட்டாயம். இந்த நியாயத்தை சொன்னா என்ன சந்தேகப்படலாமா? நம்ம இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த தூத்துக்குடி அருணாச்சலம் சமாச்சாரம். இதுல நிறைய பேர் என்ன வருத்தப்படுறாங்கன்னா, அந்த இதுல அது பேர் என்ன, ஜந்தர் மந்தர், அந்த இதுல பிரதமர் வீட்டுக்கிட்ட போய் போராட்டம் பண்ணாரு ராகுல் காந்தி, அவரை கைது செய்தார்கள். இந்த கைதை முன்னாள் முதல்வர் பெரிய முறுக்கல் ஓடிட்டு இருக்குதுங்க. ஆமா, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதுவே பண்ணலையே. அதாவது எந்த கண்டனம், ராகுல் காந்தி எதிர்த்து கைது பண்ணதை கண்டனம் பண்ணணும். மந்திரி பதவி நீங்க கொடுப்பீங்களா? அதான் சொல்றேன், மந்திரி பதவி நீங்க கொடுப்பீங்களா? யாருக்கு? சென்ட்ரல்ல. கரெக்டுங்க. திருச்சி சிவா கொடுக்க போறதா? அதான் பேர் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டாரு. 6 மாசத்துல ஸ்டாலின் மீண்டும் முதல்வர் ஆகிறார், திருச்சி சிவா மத்தியில் அமைச்சர் ஆகிறார்னு சொல்லிட்டாரு. நடக்குதுன்றாங்க. ராகுல் காந்தியை கண்டிச்சாக்க இங்கே எப்படி கிடைக்கும் மந்திரி பதவி? அதில் கூட இன்னொன்று பேசுகிறாங்க, நமக்கு தெரியல, நமக்கு அரசியல் அவ்வளோ புரியல நமக்கு. அந்த மார்க்கண்டேன்னு ஒருத்தர் எலும்பு உடைச்சிருவோன்னு பேசினார்ல, அவர் போய் அவரை கைது பண்ணிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது கைது பண்ண வேண்டிய வழக்கே இல்லை அது உண்மையில். ஆமாம், இல்லை, அதே மாவட்டத்தில் 2 பேர் சீர்வரிசை எடுத்துகிட்டு போனவர் ஒருத்தர் கைது, இவர் மார்க்கண்டேயன், 2 பேர் 2 எம்எல்ஏ கைது. 2 எம்எல்ஏ இல்லை. பட் அதே சமயத்தில் இந்த எலும்பை உடைச்சிருவோன்னு பேசுனதெல்லாம் தவறு, பேசக்கூடாது, நாகரிகம் இல்லைன்னு தான் சொல்கிறோம். ஆனால் இப்படியே போனால் இவங்க என்ன பதிலுக்கு பதில், நீ கொத்து போராட்டான்னு சொன்ன, நீ அப்பாவை காணும்னு சொன்ன, நீ இதை இப்படி மாறி மாறி பேசிகிட்டு இருப்பாங்க. இதில் ஒரு முடிவே வராது. அதாவது முன்னாலெல்லாம் இதுக்குன்னு தனியாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சேலம் சுஜாதான்னு 2 பேர் இந்த மாதிரி கெட்ட வார்த்தையாக பேசுறதுக்குன்னு வச்சுருப்பாங்க. இப்போ எதுக்கு அவங்களுக்கு தனி பேமெண்ட்டு? எல்லாருமே பேசிட்டா முடிஞ்சு போச்சு இல்லை, தனி பேமெண்ட் வேண்டியதில்லை, மொத்தத்தில் கலந்துரும்ல அப்படின்னு எல்லா கட்சியுமே முடிவு பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில். அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு இதில் நான் சொல்லப்போ அந்த பாயிண்ட்டு, அவர் கைது செய்தது சரியா இல்லையான்னா, ஒரு முதல்வரை சட்டமன்றத்திலேயே எலும்பை உடைப்போம் என்று நாகரிகமற்ற முறையில் பேசியது தவறு தான். அது கூட கேட்டிருக்காருங்க நம்ம இவர் அனிதா ராதாகிருஷ்ணன். ஆதவர்ஜுனாவோட தான் தேர்தலுக்கு முன்னால ஸ்டாலினை முட்டாள் என்று சொன்னார். அவரை கைது செய்தீர்களா? அது திமுக அரசு கைது செய்ததா? கட்சி தலைவராக இருந்தாரு, ஆளுங்கட்சியா திமுக இருந்தது, முட்டாள்னு பேசினாரு. ஆமா, ஆனா கைது பண்ணல. நாங்க பெருந்தன்மையா விட்ட மாதிரி என்ன பெருந்தன்மையா விட்டுருந்தோம் நீங்க அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த மாதிரி பேசுறாரு. எனக்கு என்ன வருத்தம்னா,
உலகம் பூரா மறந்துடுச்சு அந்த விஷயத்த. ஆதவர்ஜுனா பேசினாங்க ஸ்டாலின் முட்டாள்னு சொன்னதை. அது ஆதவர்ஜுனா அந்த நேரத்துக்கு பேசினாரு, அவங்க அதை ஒன்றும் சட்டை பண்ணல. இப்போ இந்த அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு என்ன குசு, இதை மறுபடியும் ஞாபகப்படுத்துறாரு. இதே மாதிரி வைகோ பேசியிருக்காருல, கமலஹாசன் பேசியிருக்காருல, இந்த மாதிரி நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஆராசா கூட ஆடியோ லீக்ல கூட ஆராசா கூட பேசியிருக்காரு. இதே கட்சியில் ஆடியோ லீக் என்னது இல்லைன்னு சொல்லுவாரு, பட் அந்த ஆடியோல பேசினாரு. இதே மாதிரி கிட்டத்தட்ட அந்த ஆள் முட்டாளு அப்படின்னு சொல்லி அவர் வீட்டில் கலைஞர் டிவில தான் பணம் பிடிச்சாங்கலாம் பேசினாரு. அப்போ நான் என்ன சொல்றேன், பேசினாரு, அது அந்த சமயத்துல அரசியல் ஆச்சு, இதெல்லாம் ஞாபகப்படுத்துவானே. திருப்பி திருப்பி இப்போ வந்து அவரே இல்ல, அது மட்டும் இல்ல, கொளத்தூர்ல தோல்வி அடைஞ்சு ஒரு வருத்தத்துல இருக்கார். அவர் பாட்டுல ஒதுங்கி இருக்கார், செவனேன்னு இருக்கார். சும்மா சும்மா எங்கள் தலைவரை முட்டாள் என்று சொல்வது, எங்கள் தலைவரை முட்டாள் என்று சொல்வது, அதை பத்திரிகைக்காரன் டெய்லி போடுறான், வீடியோல ஓடிக்கிட்டே இருக்குது. இது தேவையா? இது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு. இதுல எதுக்காக நம்ம வரோம்னா, இந்த மார்க்கண்டேயனை அவர் சிறைக்கு போயிட்டாரு, 2 பேர் எம்எல்ஏக்கள் இவங்க போயிட்டாங்க. சரி, கனிமொழி அவர்கள் போய் சந்தித்து இருக்கிறார். அது ஒரு, அதாவது ஒரு ஆறுதலுக்காக எம்எல்ஏ அவர் போய் சந்திக்கணும். உதயநிதி அவர்கள் ஏன் போகவில்லை அப்படின்னு ஒரு ஒரு விமர்சனம் ஓடிக்கிட்டு இருக்கு மீடியா. அதில் அப்படின்னா இது வந்து கனிமொழி டீமா அவரு, அப்போ அவர் உதயநிதி டீம் இல்லையா? இந்த சமயத்தில் பார்த்து உதயநிதி அவர்கள் அந்த இளைஞர் அணி தலைவர் பதவியை அநேகமாக ராஜினாமா செய்ய போவதாகவும், அதற்கு பதில் யாரை கொண்டு வைக்க போறாருங்கிறது ஒரு பெரிய ஒரு மக்கள், பொதுமக்கள் அனைவரும் வந்து 3 வேளையும் சாப்பிடாம ஒரே எதிர்பார்ப்போட காத்திருக்காங்க. திமுக இளைஞர் இருக்கிறாரு, அதுதான் சொல்ல வரேன். அவர் இருக்கிறாரு, அவர் தான் வளர்ந்துட்டு இருக்காரு. 3 வருஷத்துல உழைச்சி 2000 கோடி சம்பாதிச்சவர். அந்த மாதிரி ஒரு முன்மாதிரி இளைஞர் இருக்கும் பொழுது நம்ம வெளியில போய் தேட வேண்டிய வேலை, கஷ்டப்பட்டு வெளியில தேட வேண்டிய வேலை இதான அப்ளிகேஷன் போட்டு டெண்டர் கால் ஃபார் பண்ற மாதிரியா அந்த மாதிரி விஷயமா அது. அதனால வந்து அது வழக்கம் போல அவரை கொண்டு வந்துருவாங்க. அப்படி இல்லை அவரை உடனே கொண்டு வர வேணாம்னா ஒருத்தர் எங்கேயாவது கூட்டு போனா டக்குன்னு வந்து தேம்பி அழுவார். இப்போ வந்து தேம்பி அழறவங்க இல்லை. முன்னாள் ஆட்சியில வந்து கரூர்ல போய் எங்க இப்ப அழுங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த கிளிசரனே இல்லாம அழுதாரு ஒருத்தர். அவரு குலுங்கி அழுதாரு. அவரை ஒரு கால் வந்து இடைக்காலத்தெல்லாம் கொஞ்ச நாளைக்கு ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு கொஞ்ச நாளா ஒரு காலம் அறிவிக்கலாம். அதுக்கு அப்புறம் அவரை நம்ம இளவரசரை வந்து குட்டி இளவரசரை வந்து கொண்டு வரலாம். இதுல எப்படி வேணாலும் செய்யலாம், அவங்க இஷ்டம், அவங்க குடும்பம். அவங்க குடும்பம்ன்றது திமுக குடும்பம், அதுக்காக சொல்றேன். அதனால பேச்சுவாக்கில் நீங்க ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சிங்க பாத்தீங்களா, கனிமொழி டீம் உதயநிதி டீம். அதைத்தான் சொல்றேன். இப்ப கனிமொழி டீமை போய் உதயநிதி டீம் பார்க்கவே இல்லை. ஆமா, கட்சிக்குள்ள இருக்கிற இந்த பஞ்சாயத்து இப்பதான் வெளியில வருதுன்றீங்களா? அதைத்தாங்க சொல்றேன். ஆக இவர் போய் பார்க்காததுக்கு காரணமே அது கனிமொழி டீம் அப்படிங்கிறதுனாலதான் இவர் போய் பார்க்கலையா? இப்போ ஏற்கனவே நம்ம வந்து கனிமொழி டீம்னு ஒன்று இருக்கு, உதயநிதி டீம்னு ஒன்று இருக்கு, கிச்சன் டீம்னு ஒன்று இருந்தது. இப்போ அந்த கிச்சன் டீம்ல இருக்கிறவரெல்லாம் நடுவில் கொஞ்சம் இந்த மண்டை பக்கம் வீங்கி ஏதோ உட்காந்துருக்காருன்னு சொல்றாங்க. அது விட்டுருங்க, அது தெரியல அந்த டீம் எவ்வளவு தூரம் ஆக்டிவா இருக்குன்னு தெரியல. இதுல என்ன தமாஷ்னா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களை தவிர பாக்கி எல்லாரும் தனித்தனியா டீம் வச்சிருக்காங்க. அவருக்கு மட்டும்தான் டீமே இல்லை. என்ன அவர்த்தியில சுத்துறாரு, அவ பாவம். இருக்கட்டும், இதுல இன்னொரு பஞ்சாயத்து இருக்குது. இப்போ ஏவா வேலை பேசணும், மறைக்கப்பட்ட ஒரு சம்பவம் அப்படின்னு இருந்தது. 20,000 கோடி சும்மான்றதுல அப்படின்ற மாதிரி போயிருக்குது. அதிகாரிகள்கிட்ட மட்டுமே 2,000 கோடி இருக்குதுன்றது. இதை போல இன்னொரு பெரிய விஷயம், கோடியா பேசினா கமிஷனே 2 ரூபா. ஒரு குதிரை வேரத்தை பேசி முடிச்சுன்னா 2 ரூபா, 2 சி. ஒரு எம்எல்ஏ நீங்க பேசி கொண்டு வந்துட்டாக்கா 2 ரூபா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி பேசி எல்லாம் பரபரப்பா ஓடிட்டு இருந்தது. என்ன ஆச்சு? அது கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே இருக்க, கவனிச்சிங்களா? நாங்க வந்து அந்த பக்கத்துலேருந்து அவங்க வந்து பண்ணா அது பேர் குதிரை பேரம். இந்த பக்கத்துலேருந்து நாங்கள் வேற ஒரு கட்சியை உடைச்சி அங்கேருந்து கூட்டு வந்தா அது வந்து அவர்கள் வந்து கொள்கை பிடிப்பு மாறி, அது கொள்கைக்காக உடைச்சது. அவங்களும் கொள்கைக்காக தான் வந்திருக்காங்க. தூய ஆட்சியில வந்து நம்ம கலந்துக்கணும், கொள்கையில வந்து கொள்கை ரொம்ப முக்கியம் இல்லை. ஆமா, அதுதான் வந்திருக்காங்க. ரைட்டு.
இந்த பக்கத்துல இருந்து வந்து பணம் கொடுத்தா அது குதிரை பேரம். இதை கரெக்டா புரிஞ்சுங்க. இது வேறு அது வேறு. அந்த மாதிரி வரும்போது நாங்க பில்டப் எல்லாம் கொடுத்து கொண்டுட்டோம், இவ்வளவு தூரம் கொண்டுட்டோம், குதிரை பேரம் நடந்துச்சு இந்த பக்கம்னு. இதுக்கப்புறம் அந்த கேஸை எப்படி கொண்டு போறதுன்னு எங்களுக்கு தெரியல. செந்தில் பாலாஜி சரணடைஞ்சிருக்காரு. அவன் அந்த தள்ளுபடி ஆச்சு, வந்து ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டு போங்க பிரிக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எல்லாம் இருக்குது. இதுல வந்து ஒரு டீம் மறைக்கப்படுறதா சொல்ல வராங்க. சத்தமே வெளியில வரல. பரபரப்பா பேசப்பட்ட விஷயம் பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துச்சு. ஏன் அப்படியே இருக்கு? மொத்தம் வந்து ஒரு பத்திரிகையாளரை போய் கூட விசாரணை பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்மளே பேசியிருக்கோம். ஒரு 3-4 பத்திரிகையாளர்கள் வந்து இதில் இன்வால்வ்டுன்னு சொல்கிறாங்க. 7 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ 7 ஆமாம், 7 பேர்ன்றது டெல்லிக்கு போன தகவல். 4 பேர் தெரியுது, கண் எதிரில் வருது, தெரியுது. அந்த வெத்தலை மை போட்ட மாதிரி இப்படி பார்த்தோன்னு தெரிஞ்சு. ஆமாம், தெரிஞ்சிடுது. 3 பேர் மறைவா 3 பேர் யாருன்னு தெரியல. அது வரலாம். இப்போ இந்த மேட்ரு அப்படியே ஒரு ஒரு கருப்பு போர்வை போட்டு மூடுற மாதிரி தெரியுது. என்னென்னவோ பேசிட்டு இருக்காங்க, இதை அப்படியே விட்டுட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கிறாங்க. இதில் எப்போ தமாஷு இதோடைய இது வெளியே வரும்னா, ஒரு 11 பேரை கைது பண்ணாங்க, இந்த ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு உட்பட. நம்ம அவர் ஏன் சொல்கிறோம்னா, ஒரு பேர் ஆல்ரெடி வெளியில் பிரபலமாயிருக்கு அப்படிங்கிறது. அதெல்லாம் இவங்க ஏதோ ஒரு இப்போ இல்லைன்னா 2 மாதம் பொறுத்தாவது அவங்களுக்கு பிணையில் வெளியில் வரணும். வருஷ கணக்கில் நீங்கள் ஜெயிலே வச்சிருக்க முடியாது. அப்படி வெளியில் வரும்போது இவங்கெல்லாம் வாயை திறந்தாதான் இதில் வந்து எவ்வளோ கருப்பு போர்வை போட்டு மூடி வச்சுருக்காங்க, அது என்ன நடந்துச்சு, இன்னும் யார் யார் அதில் இருக்காங்க, இப்படிங்கிற ரகசியம்லாம் வெளியில் வரும். அது எப்படி வராமல் போயிடும்? வந்துதான் ஆகும் இல்லைங்க. நீங்கள் சப்போஸ் ஒரு 20 பேர் அதில் இன்வால்வ்டுன்னு வைங்க, 11 பேர் மட்டும் ஜெயிலில் போட்டு பாக்கி பேரை விட்டுட்டீங்கன்னா, இந்த 11 பேர் வெளியில் வந்த உடனே ஏன்பா என்ன பண்ணீங்க, அந்த 9 பேரை ஏன்பா விட்டீங்கன்னு கேட்க தானே கேட்பாங்க. என்னை விட தீவிரமாக பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பேசிட்டு இருந்தாங்க, யார் என்ன வாங்கினாங்க எல்லாமே இதெல்லாம் வந்து வெளியில் வரும். இது நடக்க போகுது. ஆனால் ஒரு கருப்பு போர்வை இந்த குதிரை பேரத்திற்கு மேலே வந்து இப்பொழுது போர்த்த படிக்கிறது. கருப்பு போர்வியா, கதவை சாத்திட்டு காலில் வந்து போர்வியா, எப்படி வேணா இருக்கலாம். அது எப்படி வேணா நடக்கிறது வெளியில தெரியாதுன்னு உட்காந்து இருக்கிறாங்க. அவன் அது எப்படி வெளியில் தெரியாம இருக்கும்? தெரியாம இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நினைச்சிட்டு இருக்காங்க. நாசுக்கா நம்ம அப்படி பேசுறதே தெரியும். ஆமா, அதனால நம்ம தான் சொல்றோமே 7 பத்திரிகையாளர்களா அப்படியா 1 2 3 4 நீ ஏன்றமே நம்ம கிட்ட தகவல் வராம அதற்கான ஒரு ஒரு க்ளூ அல்லது ஆதாரம் தரவு இதெல்லாம் இல்லாமையா நம்ம சொல்லிட போறோம். இந்த நேரத்துல பெயர்களை வந்து சொல்லுவது வந்து நாகரிகமோ பண்பாடோ சட்ட ரீதியாகவோ சரியாக இருக்காதுங்கிறதுனாலதான் நம்ம சொல்லலை. அதனால வந்து நான் சொல்றேனே, நான் இதுக்கு மேல பெருசாலாம் மீசை வைக்கிறதா இல்லை, இது போதும், இந்த மீசை போதும் எனக்கு, சரிங்களா? அதனால வந்து அது வரட்டும், நம்ம பார்ப்போம். இதுல வந்து இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னா, நம்ம முதல்வர் அவர்கள் இந்த காவிரி பிரச்சனை, இந்த கர்நாடகாரங்க பாருங்க, வரத்து போக்கு இல்லை, தண்ணியில எங்களுக்கு தண்ணி பத்தல, இந்த வருஷம் போதிய அளவுக்கு தண்ணீர் இருந்தாதான் கொடுக்க முடியும், தீர்ப்பானையம் சொல்லுங்க, தண்ணி இருந்தா தானே கொடுக்க முடியும், இல்ல தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்பொழுது நமது முதல்வர், மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் கர்நாடகாவிற்கு சென்று அங்க உள்ள முதல்வர் DK சிவகுமார், ஏன்னா காங்கிரஸ் வேற இங்க அதிகாரத்தில் பங்கு இருக்காங்கல்ல, அந்த கேள்வி வருது இல்ல, அங்கேயும் காங்கிரஸ் ஆட்சி. இதுக்கு வந்து நீங்க போய் மோடி கிட்ட கேட்க முடியாது, காங்கிரஸ் ஆட்சி தானே, அவங்க கொடுத்தாங்கன்னா தண்ணி வாங்கிக்கலாமே, போய் பேசலாமே அப்படின்னு சொல்ல அவர் போய் போறதா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் தமிழ்நாட்டில் வந்து முதல்வர் விஜய் போனாருன்னா வரும்போது எப்படியும் ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துன்னு காவிரியிலேருந்து வாங்கிட்டு வந்துடுவாரு DK சிவகுமார் கிட்ட இருந்துன்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கை உள்ளவங்க இருக்காங்க. நம்ம அவங்களோட நம்பிக்கை ஒன்றும் தவறா சொல்லலை. ஆனால் நமக்கு என்னன்னா, என்ன அங்கே போகும்போது கர்நாடகாவில் இப்போ கூட பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த தியேட்டர்லாம் அங்கே முன்னால் மலையாள படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கதை அம்சம் உள்ள படங்கள், அந்த மாதிரி ஒரு கருத்து உள்ள படங்கள், லோ பட்ஜெட் படங்கள் இப்படி தான் மலையாளத்தில் வரும். அங்கேயும் பாருங்க, நம்மளால முடிஞ்சது, கேரளாக்காரையும் விட்டு வைக்கல நம்ம தமிழ்நாட்டிலேருந்து, அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு எடுத்து நம்ம அவங்கள வந்து இந்த குத்தாட்டத்தில் கொண்டுட்டோம் நம்ம. இப்போ கர்நாடகா போறாரு. எனக்கு என்னன்னா, இவர் ஒரு ரோட் ஷோ பண்ணிட்டு வந்துடுவார் நம்ம முதல்வர். ரோட் ஷோனா நீங்க தப்பா நினைக்காதீங்க,
அவர் வண்டியில போனாலே அது ரோட் ஷோ. இங்க பண்ற மாதிரி அங்க ரோட் ஷோ பண்ண முடியுங்களா? ஏங்க வேன்ல வந்து ஏறி கும்பிட்டுட்டு போறாரு, அதுவே ரோட் ஜனங்க வந்து ஓரத்துல. இது வேற ஏதோ பழைய வரலாறை வந்து பிளாஷ்பேக் வேற ஏதோ விஷயத்து மாதிரி இல்ல. அதாங்க அவர் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது காவிரி தண்ணீர் வரலன்னும் போது நேர போய் கர்நாடகா முதல்வர் போய் பார்த்துட்டு வந்தார். நாங்க தான் வந்து அந்த எம்ஜிஆர் நடந்த பாதையிலேயே நடக்கிறோமே நாங்க. அதே மாதிரி நாங்க வந்து என்ன அந்த குல்லா மட்டும் தான் போட்டுக்கல. எம்ஜிஆர் பீரியட்ல கண்ணாடி இல்ல. அவர் எம்ஜிஆர் பீரியட்ல குல்லா போட்டுக்கிட்டாரு. இப்போ எல்லாரும் நிறைய பேர் வந்து விக்கு வச்சுக்கிறாங்க, டோப்பா வச்சுக்கிறாங்க. நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, பொதுவா இப்போ ட்ரெண்ட் மாறிடுச்சுன்றதுக்காக சொல்றேன். அப்போ கூலிங் கிளாஸ் போட்டாங்க, இப்பெல்லாம் அது இல்லாம அதே மாதிரி ஒரு ஃபேஷன் ட்ரெண்ட் மாறுது. அதை பத்தி நமக்கு என்ன, அவங்கவுங்களுடைய விருப்பம், உடை, மற்ற விஷயங்கள்லாம். எம்ஜிஆர் வந்து ஒரு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போடுவாரு, ஒரு கோல்டு வாட்ச் ஒன்று கட்டியிருப்பாரு, இது அவருடைய ஒரு ஸ்டைலு பிறகு. அதெல்லாம் விடுவோம். நம்ம எம்ஜிஆர் போனாரு, அதே மாதிரி இப்பொழுது வந்து நமது முதல்வரும் தமிழ்நாடு முதல்வர் வந்து கர்நாடகாவில் போய் DK முதல்வர் சிவகுமார் அவர்களை சந்தித்து கர்நாடகாவில் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி தண்ணீர் நம்ம வந்துடும் சொல்லி கேட்காதத, நீதிமன்றம் சொல்லி கேட்காத ஸ்டேட்டு கர்நாடகம். இவர் போயிட்டு கேட்டோன்னு கொடுத்து வந்துடும் அப்படின்னு நான் நம்புறேங்க. சரி சரி. அவரு கூட போகும்போது தமிழ்நாட்டில் 2 பேர் காங்கிரஸ் அமைச்சர் இருக்காங்கல்ல, அவங்களையும் கூப்பிட்டு போவாங்க. 2 பேரும் எதுக்கு சும்மாவா போவாங்க, ஆளுக்கு ஒரு பக்கெட் எடுத்துட்டு போவாங்க. அது வரும்போது பக்கெட்ல தண்ணி, காவிரி தண்ணி வரணும் தமிழ்நாடு. பக்கெட்ல வந்தாங்கன்னா எதுல வந்தாங்க அது வரும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களை போலவே எனக்கும் இருக்கிறது. கடைசியா ஒரு விஷயத்த சொல்லி நம்ம வந்து ஒரு நகைச்சுவையா ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிருவோம் நம்ம. ஏன்னா எப்பப்பாரு இவங்க திமுக தவேகாவை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதிமுக சர்க்கிள்ல எனக்கு வந்து செய்தி வந்துச்சு. கவலைப்படுறாங்க, அதிமுகவை பத்தி பேசவே மாட்டேன்றீங்க, எங்களை பத்தி ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டேன்றீங்க. இத்தனைக்கு சமீபத்துல கூட ஒரு முன்னாள் அமைச்சர் 300 பேரோட ராஜினாமா பண்ணிட்டுலாம் வந்திருக்காரு. ஆனா ஒரு கட்சியாவே எங்களை மதிக்கிறது இல்லை, திருசக்தியார் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து குறப்பட்டாங்க. நம்ம அது யாரையும் வந்து நம்ம வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு குறை தவிர்க்கிறது இல்லை, அது போற போக்குல அந்த மாதிரி நடந்து வருது. அதனால வந்து நம்ம யாரையும் தவிர்க்கணும்னு நம்ம நினைக்கல. எடப்பாடியார் வந்து இந்த மாவட்ட ரீதியா ஆலோசனை பண்ணாரு, அதெல்லாம் ரைட்டு. ஆனா வந்து இவர் எப்படின்னா குதிரையெல்லாம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் யாரோ லாயத்தை பூட்டினாங்களாம். குதிரை போனதுக்கு அப்புறம் லாயத்தை பூட்டி வச்சு என்ன பண்ண, அந்த மாதிரியான ஒரு நிலையில தான் இருக்கா மாதிரி நமக்கு தெரியுது. அது சரி, அவர் என்ன சொன்னார்னா சிலரை திருத்தவே முடியாது, அதனாலதான் நமக்கு பிரச்சனை. அவர் யாரை சொல்றாருன்னா அதிமுக விட்டு போனவங்க இல்ல போற மாதிரி எண்ணத்துல இருக்கிறவங்க சிலரை திருத்தவே முடியாது. இன்னைக்கு என்ன ஒரு காமெடி என்னன்னா, விட்டுட்டு போனவங்களும் இல்ல விட்டுட்டு போறதா இருக்கிறவங்க அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறவங்க இவங்களும் இதே வசனம் தான் சொல்றாங்க, சிலரை திருத்தவே முடியாது. யார? அவரை சொல்றவரை சிலரை திருத்தவே முடியாதுன்னு சொல்றாரு. அவரை திருத்தவே முடியாது, ஆனால் தான் நாங்க விலகிறோம்னு அவங்க சொல்றாங்க. நல்ல போட்டி. ஆமா, இப்ப யாரு திருந்தணும், திருந்தாத உள்ளங்கள் இருந்து என்ன லாபம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். சரி, கடைசியா நான் கொஞ்சம் அழுதுகிட்டுங்களா? ஏங்க உங்க கூட வந்து சேர்ந்துட்டேன், எனக்கு முன்னாடி எங்க கிட்ட இருந்து வந்து சேர்ந்தவன் வாங்கிட்ட இருக்கான், என்னை போட்டு போலன்னு பொழக்கிறான், அழுகாட்சியா வருது, நான் கொஞ்சம் அழுதுகிட்டேன். அவர் எவ்வளவு பெரிய கள வீரர். அவர் அங்க போய் அந்த நீட்டு போராட்டம் நடக்கிற இடத்துக்கு போய் அங்க போயிட்டு வந்துட்டாரு. துரை வைகோ சொல்றீங்க? ஆமா, சரி. கள வீரர்னா அவர் தானே. அவர் நீங்க வைகோ கேட்டா அவர் ஓய்வு பெற்ற வீரர், எக்ஸ் சர்வீஸ் பண்ணவர், முடிஞ்சு போச்சு. அதாவது அவருடைய இது அந்த அவரும் இப்பவும் வீரமா வருவாரு, திடீர்னு பிள்ளைக்காக விட்டு கொடுத்துட்டாரு. ஆமா, ஆனாலும் அந்த இடத்துல பையனுக்கு சான்ஸ் கொடுக்கணுன்றதுனால அவர் எக்ஸ் சர்வீஸ் பண்ண ஆயிட்டாரு. இப்போ வந்து துரை வைகோ வந்து அங்க போயிட்டு வந்தாருன்னு சொல்லி பேசினாங்க. நான் பார்த்த வரைக்கும் எந்த வீடியோலையும் அங்க வந்து போய் பேசினதா தெரியல. அதாவது நம்ம பார்க்கல, அது அவரை நம்ம குத்தம் சொல்லலை. ஒரு கால எல்லாரும் வந்து போராட்டம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க போயிட்டு வந்துட்டாலும் களத்திற்கு சென்று பார்த்து விட்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா தெரியல. அவரு வருத்தமா பேசியிருக்காரு, அப்படிப்பட்ட கள வீரர்.
நாங்க தாவேகாவுடைய கூட்டணியில சேர்ந்ததுக்கு அப்புறமும் இந்த நாஞ்சில் சம்பத்து மறுபடியும் வைகோ அவர்களையும் என்னையும், அதாவது கட்சியையும் மிகவும் மோசமாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். அவங்களே சேர்ந்துட்டேன், இன்னும் என்ன போட்டு பழக்கிறாங்க, துவைக்கிறாங்க, கேட்க கூடாதா? கிட்டத்தட்ட அவர் சொல்றது எப்படி இருக்குன்னா, முதல்வர் விஜயிடம் இந்த ஸ்கூல்ல பசங்களாம் ஹெட்மாஸ்டர் சார் கில்றான் சார், சார் அடிக்கிறான் சார் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாரு. முதல்வர் விஜய் அவர்கள் தலையிட்டு நாஞ்சில் சம்பத் அவர்களை கண்ணீரை துடைக்க வேண்டும். நாஞ்சில் சம்பத் அவர்களை எங்க இருந்தாலும் கண்டுபிடித்து, ஏன்னா அவர் எங்க இல்ல துரை வைகோனுடைய கண்ணீரை துடைக்கும். ஏன்னா துரை வைகோவின் கண்ணீர் என்பது வைகோவின் கண்ணீர் இல்லையா? அவர் கண்ணீர் விட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் இவர் கொஞ்ச நேரம் எனக்கு பதில் நீ கண்ணீர் விடுப்பா அப்படின்னு சொல்லி தான் விட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தின், அந்த கட்சியின், அந்த 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 கண்ணீர் கதையை, அந்த இயக்கத்தின் கண்ணீர் கதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் முதலமைச்சர் என்று நம்ம அவங்க சார்பாக கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.